ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வமயான்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்குது. இன்னும் 2 or 3 டேஸில் லான்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போவுமே ஃபஸ்ட் லெவல் சீக்கிரமாக முடியுது. ஓகேங்களா. வமயா என்றாலே பார்த்திங்கன்னா, அரிமா என்றால் சிங்கம், வமயா என்றால் சிங்கங்களின் தலைவன் என்று பொருள். அதனால தான் வயாமான் பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் இதில் போனீங்கனாலே வந்துடலாம். ஓகேங்களா. 500 தான் நம்ம ஒரு வாட்டி உதவி செய்ய போகிறோம். அது 3 நிலைகளில் 1 லட்ச ரூபாவா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான். தமிழ்லேயே உங்களுக்கு இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஜிபே, ஃபோன்பேயில் நம்ம பேமெண்ட்டு இது பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அப்புறம் வீட்டு முகவரி, இமெயில் ஐடி, ப்ரொஃபைல் போயிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணணும் நம்ம. சரிங்களா. 3 நிலைகளும் பெற்றவுடன் அடுத்த நிலைக்கு அப்கிரேட் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு லெவல் முடிச்சோன்னா அப்கிரேட் பண்ணணும். உங்கள் ஸ்பான்சர் தான் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு தருவார். இது வந்து லிங்க்கு கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப போகிறீங்க. உங்களோட பேர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே, ஃபோன்பே நம்பர். ஓகேங்களா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே ஐடி, பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும் லிங்க்கோட. அப்படி இல்லைனா உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தீங்க, அந்த மெயில் ஐடிக்கு வந்துடும். நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. இதுதான் பிளான் டீட்டெயில்ஸு. 500 பிளானு. ஃபஸ்ட்டு லெவலில் 3 பேருக்கு 500 நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அதுலேருந்து நம்மளுக்கு 3 பேர் வந்து 500 ஹெல்ப் பண்ணுவாங்க. 1500 வரும். அதை அப்படியே நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. 9 பேர்கிட்டேருந்து நம்மளுக்கு 9 பேர்கிட்ட 1500 வரும். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு 75ம், ஸ்பான்சருக்கு 1500ம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு 1500ம் கொடுத்துட்டு 3000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு. ஓகேங்களா. லாஸ்ட் லெவலில் தான் நம்மளுக்கு ஸ்பான்சருக்கு 75ம், சாஃப்ட்வேருக்கு 7500ம் கொடுத்துட்டா 97,500 3வது லெவலில் வரும். இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 லெவலுமே முடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிய சான்சஸ் இருக்குது. ஒரு 2 to 3 monthஸில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. 500 தான். ரெஃபரல் மஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா. லெவல் 1 லாகின் செய்தவுடன் ஆக்டிவேட் நவ் என்பதை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டு அவங்களுக்கு 3 யாருக்கு அனுப்பணுமோ அந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க. ஒவ்வொரு லெவல் முடித்தோடனே டேஷ்போர்டில் ஆக்டிவேட் நவ்னு இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதையும் நான் சேர்த்து அனுப்புகிறேன். அந்த வீடியோ அட்டாச் பண்ணுவேன். எப்படி ஆக்டிவேட் செய்கிறது, எப்படி நம்ம ரிசீவ் ஆன பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா. அதுவும் அனுப்புகிறேன். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதையும் உள்ளே இருக்கும். ப்ளஸ் நம்ம எப்படி யாருக்கு அனுப்பணுன்றதை பார்க்குறது, நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறதும் இந்த வீடியோ எண்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. லெவல் 1 தனித்தனியாக போட்டிருக்க 3 பேர்கிட்ட இருந்து வரும். அதே தான் லெவல் 2 ஸ்பான்சர் ஹெல்ப்பு, நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடு, அதுக்கப்புறம் 3000 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. தேர்டு தான் ஸ்பான்சர் ஹெல்ப்பும் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு போனதுக்கப்புறம் மீதி வந்து 7500 வந்து நம்மளுக்கு 1 by 1 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் வந்து ரெஃபரல் வந்து யாரையும் செய்யணுன்னு வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 லெவல் முடிகிறப்போ ஒரு 9000 ரூபாய் ரெஃபரல் ஹெல்ப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஸ்பான்சர் ஹெல்ப்புக்கு. ஓகேங்களா. சாஃப்ட்வேரும் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. சாஃப்ட்வேரில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன். வயாமா வந்து வெப்சைட். ஓகேங்களா. இதில் நம்ம டேஷ்போர்டில் ஃபஸ்ட் இருப்பீங்க, ஆக்டிவேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்டிவேட் நவ்னு சொல்லுவோம். கிளிக் பண்ணால் தான் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அது வந்து ஷோ ஆகும். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா
கரெக்டாக அந்த 60 நிமிஷம் தான், 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட்டுக்கு வந்துடும். அப்போ தான் அது அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம் கடகடன்னு. ஓகேங்களா? இது வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்குது. ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் யூடியூப்லேருந்து எதுவுமே 2 or 3 டேஸில் ஷோ பண்ணி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க் தான் உள்ளே வரப்போகுது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 3வது லெவலில் லாக்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒன்றும். ஏன்னா எனக்கு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆனால் தான் 3வது லெவலுக்கு லாக்லேருந்து ஆக்டிவேட் கொடுக்கும். அந்த ஆக்டிவேட் நவுன்னு கொடுத்துட்டோன்னா 3வது லெவலில் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எப்படி நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா 3 கிளிக் இங்கே இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ மெம்பர்னு தெரியாதவங்க இந்த 3 புள்ளி இருக்கும், இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் டீமு ரெஜிஸ்ட்ரேஷன் நியூவாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் இருக்கும். ஸ்பான்சர் ஹெல்ப்பு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யாருக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்பான்சர் யாருக்கு ஐடி போடணுமோ அவங்களோட நேம் போடுங்க, அவங்களோட இமெயில் ஐடி மறக்காமல் போடுங்க. அப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பரு, ஜிபே ஃபோன்பே நம்பர், அவ்வளோதான். இந்த அப்புறம் கடைசியில் இந்த செக்யூரிட்டி கோடு இந்த BB453S பார்த்தீங்களா, கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதில் காப்பி பண்ணி லிங்க்கோடு இருக்கும், காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணும் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். லிங்க்கு கிடையாது. லிங்க்கு மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு பேமெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ரிசீவ் பண்ணிவிட்டு எப்படி அப்ரூவ் பண்ணி அக்செப்ட் கொடுப்பதுன்றது பார்ப்போம். இந்த கார்னரில் 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லெவல் 1 அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீவ் ஹெல்ப்னு இருக்கும், நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா. அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேமெண்ட்டில் எல்லாமே செக் பண்ணிங்க, இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபஸ்ட் லெவல் வந்துருச்சு. இப்போது செகண்ட் லெவல். ஓகேங்களா? செகண்ட் லெவலுக்கு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இது முடிச்சுட்டு செகண்ட் லெவலுக்கு டேஷ்போர்டில் ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் லெவல் கன்ஃபார்ம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டடு. செகண்ட் லெவலில் இதை ஆக்டிவேட் நவ் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோம் டீட்டெயில்ஸ் வரும். இவங்களுக்கு நம்ம இங்கே பே பண்ணி 60 மினிட்ஸில் அனுப்பிச்சிட்டா செகண்ட் லெவல் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 லெவல் தான். ஃபஸ்ட் லெவல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஒன்றும் இது வந்து லான்ச்சிங் ஒன்றும் பண்ணல, ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சீக்கிரமாக பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணணுன்னா இப்போ ரெஜிஸ்டர் நியூ மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்களாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இது தான், உங்களுடைய பேர், இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், ஜிபே ஃபோன்பே நம்பர் மட்டும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா டெலிகிராம்லேயோ அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடி உடனே க்ரியேட் பண்ணுங்கள். இதோட பிளான் டீட்டெயில்ஸு நான் திருப்பி ஒரு வீடியோவில் இது ப்ரீவியஸாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த செகண்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணுறத எப்படி வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுனா சென்ட் போனீங்கன்னா இங்கே இருக்கும். 60 மினிட்ஸ்க்குள்ளே அனுப்பணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு, அவர் டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. இதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி, என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐடியை ஃபில் பண்ணிவிட்டேன். பேமெண்ட் மெத்தடு எல்லாமே போட்டுட்டு கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஆகிடும், பெய்டுன்னு போயிடும். ஓகேங்களா? இன்னும் இந்த இடத்துல பெண்டிங்னு கேட்கும் ரிசீவரோட ஸ்டேட்டஸ். அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டன்னுன்னு வந்துடும். எப்படி வரும்னா அக்செப்டடுன்னு வந்துடும். இது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட இது செகண்ட் லெவல் அப்கிரேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ.